சீனா எப்போதுமே புதிய தொழில்நுட்பங்களுக்காக உலகம் முழுவதும் பேசப்படும் நாடு. இப்போது அந்த நாடு உலகை ஆச்சரியப்பட வைக்கும் இன்னொரு பெரிய முயற்சியில் கால் வைத்திருக்கிறது. சீனாவை தளமாக கொண்ட எக்ஸ்பியங் ஏரோஹாட் என்ற நிறுவனம் உலகின் முதல் பறக்கும் கார் உருவாக்கும் திட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சாதித்திருக்கிறது. இப்போது அவர்கள் பறக்கும் கார் சோதனை உற்பத்தியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளனர். அதாவது பிராட்டோடை மாதிரி அல்ல, உண்மையான வாகனங்களின் உற்பத்தி சோதனை ஆரம்பித்துவிட்டது. இந்த கார் ஒரு சாதாரண வாகனம் இல்லை. சாலையில் ஓடும் காராகவும் வானில் பறக்கும் விமானமாகவும் மாறக்கூடிய இரட்டை திறன் கொண்ட வாகனம் இது. இதற்கு பெயர் மோடூலர் ஃபில்லிங் கார். இந்த வாகனத்தில் 2 முக்கிய பிரிவுகள் இருக்கும். ஒன்றாக காரின் அடிப்படை பகுதி, இன்னொன்றாக பறக்கும் பிரிவு. தேவையான போது பறக்கும் பகுதியை பிரித்து பயன்படுத்தலாம். இது முழுமையாக மின்சாரத்தில் இயங்குவதால் பெட்ரோல் அல்லது டீசல் தேவையில்லை. அதனால் சுற்றுச்சூழல் நட்பு வாகனமாகவும் இது பார்க்கப்படுகிறது. எக்ஸ்பேங் நிறுவனம் இந்த வாகனத்தை பெருமளவில் தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. அவர்கள் ஆண்டுக்கு சுமார் 10,000 பறக்கும் கார் தொகுதிகளை தயாரிக்க இலக்கு வைத்திருக்கிறார்கள். அதற்காக புதிய அசெம்பிளி பிளான்ட் ஒன்றை சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் தொடங்கியுள்ளனர். இந்த வாகனம் எதிர்காலத்தில் நகர போக்குவரத்தை முற்றிலும் மாற்றும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஒரு பக்கம் வாகன நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில், மற்றொரு பக்கம் வானில் பறக்கும் கார்கள் வழியாக வேகமாக பயணிக்கலாம் என்ற கனவு இப்போது நிஜமாக மாறும் போலிருக்கிறது. எக்ஸ்பிங் ஏரோட் சீனாவின் பிரபல மின்கார் நிறுவனம் எக்ஸ்பிங் மோட்டார்ஸுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த கார் தற்போது பல சோதனைகளை கடந்துள்ளது. பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் பறக்கும் திறன் ஆகியவை சரியாக பரிசோதிக்கப்பட்டுள்ளன. நிறுவனம் கூறுவதன்படி 2026க்குள் வணிக உற்பத்தி தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் இது பொதுமக்களுக்கு விற்பனைக்காக அறிமுகப்படுத்தப்படும். இந்த கார் வானில் பறக்கும்போது ஒரு ட்ரான் போல இயங்கும், ஆனால் தரையில் ஓடும் போது ஒரு எலக்ட்ரிக் கார் போல செயல்படும். கணினி கட்டுப்பாட்டில் இயங்கும் தன்னியக்க வசதிகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இது ஒரு வாகனம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் போக்குவரத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கும் புதிய புரட்சி என்று சொல்லலாம். எக்ஸ்பிங் நிறுவனத்தின் இந்த முயற்சி வெற்றியடைந்தால் வானில் பறந்து செல்லும் கனவு சாதாரண மக்களுக்கும் நிஜமாகும் நாள் மிக அருகில் இருக்கிறது. அறிவார்ந்த உற்பத்தி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டது. இது உலகின் முதல் நவீன பறக்கும் கார் உற்பத்தி வரிசையை குறிக்கிறது. 120,000 சதுர மீட்டர் புதுமை, 5 சிறப்பு பட்டறைகள், ஆண்டுக்கு 10,000 யூனிட் கொள்ளளவு வரை வாகன செயல்திறன் விமான தரத்தை சந்திக்கும் இடம். இயக்கத்தின் எதிர்காலம் வேகமாக வளர்ந்து வருகிறது. சீனாவின் இந்த புதுமை உலகம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அடுத்த சில ஆண்டுகளில் நம்முடைய நகரங்களிலும் இதுபோன்ற பறக்கும் கார்கள் ஓடும் நாளும் தூரத்தில் இல்லை. இது ஒரு தெளிவான அறிகுறி. போக்குவரத்தின் எதிர்காலம் வானில்தான். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.